நம்ம ஃபோனுன்னு பேசும்பொழுது தான் எனக்கு தரமணி படத்துல இன்னொரு சீன் ஞாபகம் வருது. அதுவும் இதே மாரி தாங்க. ஒரு பீச் ஓரமா வசந்த் ரவி இருப்பாரு. ஏதோ ஒரு குற்றம் பண்ணிட்டேன் அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியில சுத்திட்டு இருப்பாரு. அப்போ கடலுக்கு நடுவுல ஒரு பிணம் மிதந்துகிட்டு இருக்கும். வெளிய போலீஸ்லாம் இருப்பாங்க. அது யாரு போய் எடுத்துட்டு வருது அப்படின்னு ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இருக்கும். எதையுமே யோசிக்காம வசந்த் ரவி கடலுக்குள்ள குதிச்சு அந்த பொணத்த எடுத்துட்டு வந்து கரையில போடுவாரு. போடும்பொழுது அத பார்த்துட்டு எல்லாம் கலைஞ்சு போயிடுவாங்க. வசந்த் ரவி ஒரு ஓரமா உட்கார்ந்திருப்பாரு. அப்போ ஒரு வயசான ஒருத்தர் வந்து வசந்த் ரவி கிட்ட நின்னு கேட்பாரு. "இந்த ஃபோன் உங்களுதா தம்பி?" அப்படிங்கும்போது, வசந்த் ரவி அந்த ஃபோன பார்த்துட்டு, "இல்லைங்கய்யா, இது என்னது கிடையாது." அப்படின்னு சொல்லும்போது, அந்த தாத்தா சொல்லுவாரு, "உன் ஃபோன் தான் தண்ணியோட போயிடுச்சுல்ல. இந்த ஃபோன நீ வச்சுக்கோப்பா." அப்படின்னு சொல்லும்போது, "என்கிட்ட தான் பேச யாருமே இல்லையே. அப்புறம் எனக்கு எதுக்கு ஃபோன்?" அப்படின்ற ஒரு டயலாக் வசந்த் ரவி சொன்னதுக்கு அப்புறமா, அந்த வயசானவர் கேட்கிறாரு, "ஒருத்தர் கூட இல்லையா அவன் பேசுறதுக்குங்கும்போது, என்ன விட்டு எல்லாம் போயிட்டாங்க. ஏன்னா நான் பண்ண பாவம் அப்படி." அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல ஒரு ஒரு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு டயலாக் இருக்குங்க.